கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கிறார். ஜெப நேர குடும்பத்தார், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசணும்னு நினைக்கிறாரு. ஆவியானவர் உணர்த்துகிற விஷயத்தை, பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் போடுகிற காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேச இன்னைக்கு சித்தமாக இருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, யோவான் 2வது அதிகாரத்தில் கானா ஊரினுடைய கல்யாணத்தில் இயேசு சென்றிருந்தார். அவர் அற்புதம் செய்வாரா என்று கேட்கும் பொழுது அவர் செய்யவில்லை. அவர் சொன்னார், என் நேரம் வரவில்லை. ஆனால் சற்று தாமதம் கழித்த பின்பு கொஞ்ச நேரத்துக்குள்ளாடி அவருடைய நேரம் வந்தது. அவர்கள் நினையாத அற்புதங்கள் நடந்தது. இன்னைக்கு அநேகரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் நேரம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய அற்புதத்துக்காக காத்திருந்த நாட்கள் முடிகிறது. அந்த நேரத்தையே பார்த்துருந்தீங்கல்ல. என் இயேசு எனக்காக ஏதாவது செய்ய மாட்டாரா? என் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? ஆவியானவர் சொல்லுகிறதை, உணர்த்துகிறதை தேவ ஜனங்களை உங்களோடு சொல்லுகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய நேரம் உங்களுக்கு வந்திருக்கிறது. கர்த்தருடைய நேரத்தையே நோக்கி பார்த்து இருந்த தேவ ஜனமே, கர்த்தருடைய நேரம் உங்களுக்கு வந்திருக்கிறது. 38 ஆண்டுகளாக அந்த பெதஸ்தா குளத்தருகே கடந்த அந்த நடக்க முடியாத நபருக்கு கர்த்தருடைய நேரம் வந்தது. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பது விஷயம் அல்ல, கர்த்தருடைய நேரம் வருகிறதா அதுதான் விஷயம். இன்னைக்கு கர்த்தருடைய நேரம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய காலம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய நேரம் வந்திருக்கிறது. அவர் உங்களை மறக்கவில்லை. கிதியோன் போரடித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஆகாரத்திற்காக அவன் சர்வைவ் பண்றதுக்காக அவன் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, கர்த்தர் இருந்தால் இப்படிப்பட்ட உபத்திரம் என் தேசத்தில் ஏன் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கினார். ஓ பராக்கிரமசாலி என்று கூப்பிட்டார். ஆனால் அவனோ பலவீனம் உள்ளவன். ஆண்டவர் சொன்னார், இருக்கிற பலத்தோடு போ, நீ ஜெயிப்ப, ஏன்னா உன் கூட நான் இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளை மறக்கவில்லை. எல்லாரும் எங்க கூட சேர்ந்து இந்த வரிகளை சொல்லலாமே. நம்ம ஆண்டவர் மறக்கிற ஆண்டவர் இல்லை, உங்களை நினைவு கூறுகிறார், உங்களுக்குள்ளதை கொண்டு வருகிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை சொல்வோமா? என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ? தேவ ஜனங்களே, அவர் உங்களை மறக்கவில்லை. ஒருபொழுதும் அவர் நம்மளை மறந்து போவதில்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை பாடுவோமா? தேவ ஜனங்களே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த வரிகளை சொல்லலாமா? என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ? சொல்லுங்க, என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே, இந்த வரிகளை சொல்ல சொல்ல அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. சொல்லுவோம், துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே. சொல்லுங்க சொல்லுங்க, அவர் உங்களை அலங்கரிக்கிறார், உங்களை உயர்த்துகிறார், ஓ கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ? சொல்லுங்க சொல்லுங்க, என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ? வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே
வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே. வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. மனமே, நீங்க குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. சொல்லலாம் துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. என் மனமே, உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மனமே, உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. அலங்கத்தை அரண்மனையாக்கிடுவார். சொல்லலாம் துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, என் இயேசு என்னை அலங்கரிப்பார். இடிந்து போனதெல்லாம் உயிரோடு எழும்ப செய்வாரு. எல்லாரும் சொல்லலாமே, அவர் துதிக்க வைப்பார். என்ன துதிக்க வைப்பாரே, அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. ஓ துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. என் மனமே, உன்னை மறப்பாரோ? நம்ம ஏசப்பா மறப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் மறப்பாரா? இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு பேருக்காக தம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய சொந்த ஒரே பேரான குமாரனை அனுப்பினவர் உங்களை மறப்பாரா? ஓ, தம்முடைய குமாரனை ரத்தம் சிந்தி அவன் உங்களுக்காக மரிக்க அனுப்பினவர் உங்களை மறப்பாரா? தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்த ஆண்டவர் அவரோடு சேர்த்து எல்லாவற்றையும் தராமல் இருப்பாரா? தேவ ஜனமே, நீங்கள் பாடும் பொழுதே அநேகருடைய கையின் பிரயாச கட்டுகள் உடைகிறது ஆவியானவர் காட்டுகிறார். அநேகர் துதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அநேக பூட்டுகளை ஆண்டவர் திறந்து கொண்டிருக்கிறார். அநேக விடுதலைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சேர்ந்து சொல்லுங்களேன், என் தேவன் மறப்பதில்லை. என் மகனே, உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மனமே, உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. சொல்லுங்க, துயரங்கள் எல்லாமே அம்மே நம்மே ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. சொல்லுங்க, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. சொல்லுவோம், துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப
செய்வாரே. சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குது. அநேகருடைய வீட்டுக்குள்ளாடி அக்னி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. பிசாசின் கிரியைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ, இந்த நாட்கள்ல உங்க வறுமைகள் மாறுகிறது. ஓ, அநேகருடைய வீட்டுல வருமான பிரச்சனைகள், பொருளாதார போராட்டங்கள், ஆண்டவர் இந்த நாட்கள்ல அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வருகிறார். பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற போராட்டத்தில் ஒரு முடிவு, கணவருக்கு ஆமென் குடும்பத்தில் இருக்கிற அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். தேவ ஜனங்களை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, ஆமென் ஆமென். ஓ ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஓ ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. ஆமென். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. சொல்லுங்க, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. ஆமென். துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. என்னை துதிக்க வைப்பாரே. இரவு பகல்ல எழும்ப வைப்பார், நடு ராத்திரியில எழும்ப வைப்பார். எரிகோ மதில்களை அசைய வைப்பார். ஓ, சிறைச்சாலைகள் அசையும், செங்கடல்கள் பிளக்கும். தேவ ஜனமே, உங்களுக்கு ஒப்பானவர் யார்? உங்களுக்கு ஒப்பானவர்கள் யார்? தேவ ஜனமே, உங்க மத்தியில் இருக்கிற பலம் காண்டாமிருகத்தின் ஒத்த பலம். ஏன்னா உங்களுடைய பலன் கர்த்தருடைய பலன். உங்கள் மத்தியில் இருக்கிறவர் அசாதாரணமானவர். எந்த போராட்டத்தையும் நிர்மூலமாக்குகிற இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உடைந்து போன திருமண வாழ்க்கையை எழுப்புகிறார். உடைந்து போன சிதைந்து போனதை எழுப்ப பண்ணுகிறார். உயிர் தெழும்ப பண்ணுகிறார். ஓ, கர்ப்பத்தின் உள்ள கட்டுகளை உடைய பண்ணுகிறார். எல்லா தடைகள் உடைகிறது. திருமண தடைகள் உடைகிறது. எல்லா வருமான தடைகள் உடைகிறது. தேவ ஜனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு தான் அவருடைய நேரம் வந்திருக்கிறது. The time of God has come to you. கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. Yes yes. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. விசுவாசத்தோடு துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. தேவ ஜனமே, உன்னை துதிக்க வைப்பார். உன் முகத்துல ஒரு சிரிப்பு உண்டாகும். ஓ தேவ ஜனமே, திருமணத்திற்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை அந்த திருமண மேடையில ஏத்துவார். உன் கால் ஏறும், உன் குடும்பம் சிரிக்கும். அந்த நெடுநாள் தடை உடையும், நெடுநாள் சாபம் உடையும். கர்த்தர் உங்க குடும்பத்தை கண்மலையின் மேல ஏற்றி அழகு பார்ப்பார். உங்களை அழகு பார்க்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு. உங்களை உயர்த்துகிறதற்கு ஒரு கர்த்தர் உண்டு. அவர் உங்களை மறக்கல. அவர் உங்களை மறக்கல. ஆமென் ஆமென். இந்த வரிகளை ஒருக்கா கூட சொல்லுங்க. துதிக்க வைப்பாரே, அலங்கரிப்பாரே. அநேகருடைய காயங்களை கட்டுகிற நேரம், அநேகருடைய உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படுகிற நேரம், அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரம். ஓ ராபா ராபா சிஸ்டர் பலப்படுத்துகிறார். பிரதர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்க அருகாமையில ஒருவர் நிற்கிறார். உங்க அருகாமையில ஒருவர் நிற்கிறாரே. அந்த வெண் வஸ்திரம் தரித்த அந்த நபர் யார்? அந்த வெண் வஸ்திரம் தரித்த அந்த நபர் யார்? உங்கள் காயங்களை ஆற்றுகிற அவர் யார்? ஓ ராபா ராபா, அந்த முட்கிரீடத்தை உடையவர் யார்? அவருடைய சிரசெல்லாம் ரத்தம். உங்களுக்காக பலியானவர் உங்க அறையில நிற்கிறாரு. உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். வியாதி உள்ளவர்களை எழுப்ப பண்ணுகிறார். கடன் பாரங்களை உடைய பண்ணுகிறார். அவருடைய அக்கினி இறங்கி இருக்கிறது. இருளின் வல்லமைகள் எரிந்து கொண்டிருக்கு. பிசாசின் வல்லமைகள் எரிகிறது. அந்தகார வல்லமைகள் அழிந்து கொண்டிருக்கு. இணைந்து ஆராதிங்க. துதிக்க துதிக்க கோட்டைகள் உடையும். ஆமென்.
செய்வாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே, ஆமென் துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. அவர் உங்களை மறக்கவில்லை. அவர் உங்களை தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்தவர். தாயின் கருவில் இருந்து உங்களை வெளியே வருகிறதற்கு முன்பதாகவே உங்களுக்கு பெயர் சொல்லி அழைத்தவர். உங்களை கண்ணின் மணியை போல கருத்தாய் காக்கிறவர். இவரை போல யாரும் இல்லையே, இவரை போல ஒருவரும் இல்லையே. உங்களை விசாரிக்க, உங்க குடும்பத்தை நடத்த, உங்களை பாதுகாக்க இவரை போல ஒருவர் இல்லையே. மறைந்திருக்கிறத உங்களுக்காக வைத்திருக்கிறார் தேவச்சனமே. அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இருப்பு தார்பாக்களை முறித்து அதை உங்களுக்கு கொண்டு வருகிறார். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை போல யாரும் இல்லை, அவரை போல ஒருவரும் இல்லை. துன்ப நேரத்தில் ஒரு தாயை போல, என் துக்க வேளையில் ஒரு நண்பனை போல, துன்ப நேரத்தில் ஒரு தாயை போல, துக்க வேளையில் ஒரு தந்தையை போல, தூக்கி செல்லும் தாயை போல, என்னை சுமந்து செல்லும் தந்தையை போல, என்ன தூக்கி செல்லும் தாயை போல, தூக்கி செல்லும் தாயை போல, என்னை சுமந்து செல்லும் தந்தையை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, துன்ப வேளையில் ஒரு நண்பனை போல. தேவ ஜனங்கள் எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் ஒரு தாயை போல நம்ம கூட இருக்கிறார், ஒரு தகப்பனம் போல நம்ம கூடவே இருக்கிறாரு. துன்ப வேளையில நம்ம நல்ல நண்பனாக நம்ம கூட இருக்கிறாரு. ஒரு பொழுதும் முதுகுல குத்தாத ஒரு நண்பன், ஒரு பொழுதும் காட்டி கொடுக்காத ஒரு நண்பன், ஒரு பொழுதும் விட்டு போகாத ஒரு நண்பன். எந்த நேரத்திலையும் 24 மணிக்கூறும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு பிரியாத நண்பர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவே என்று கூப்பிடுங்க. Call his name Jesus. The name has power. The name has deliverance. The name has redemption. His name is everything. He is the Savior. அவரே இரட்சகர். அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் உண்டு, அவருடைய நாமத்தில் இரட்சிப்பு உண்டு. தேவச்சனங்களை சொல்லுங்களேன், ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, என் துன்ப வேளையில் ஒரு நண்பனை போல. ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஐயா பல துன்பங்கள் நடுவில் ஊழியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நதிக்கரையில் வந்திருக்கிறார். அவ்வளோ குளுமையான இடம். அந்த குளுமையான இடத்துல கால்கள் தண்ணியில் பட்டுனா ஜுரம் வந்து வெட்டு வந்து அப்படியே ஃபிட்ஸ் வந்து மறைத்து போகலாம், ஸ்ட்ரோக்கெலாம் வரலாம். மோசமான குளிர் நிறைந்த இடத்துல அந்த ஆறு ஓடுகிறது. அவர் ஏதாவது சாப்பிட்னா கூட அந்த ஆறை கடந்தாதான் முடியும். இப்போ இந்த ஆறை கடக்கிறதுக்கு போட்டும் இல்லை, நீச்சல் அடிக்கக்கூடிய திராணியும் இல்லை. அந்த ஆற்றுக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டார். ஆண்டவரே, இந்த நாள் எல்லாம் உமக்காக ஊழியம் செய்திருக்கிறேன்ப்பா, எனக்கு பசி இருக்குது,
எனக்கு ஜெபிக்கணும், என்னுடைய இடத்திற்கு போகணும் சொல்லி அந்த இடத்துல முழங்கால் படிக்கும் பொழுதே, ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவரை ஒரு கரம் தூக்கியது, அந்த தண்ணியை கடந்து கொண்டு போய் விட்டது. தேவ ஜனங்களே, கர்த்தர் தூக்கி சென்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இத்தனை நாள் கர்த்தர் உங்களை சுமந்து வந்தார், தூக்கி வந்தார், இனிமேலும் உங்களை தூக்கி செல்வார். எத்தனை பேர் எங்க கூட சேர்ந்து இந்த வரிகளை சொல்லுங்க? கர்த்தர் உங்களை தூக்கி செல்ல போகிறார். அநேகருடைய காயங்களை ஆட்டி கொண்டிருக்கிறார். அநேகரை எழும்பி ஓடக்கூடிய பவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்தில் அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் கலத்தி அநேகருடைய பலவீனங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவன் பலப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இந்த நேரத்தில் அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையோடு ஆண்டவர் இந்த வரிகளை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். தூக்கி செல்லும் தாயை போல என்னை சுமந்து செல்லும் தந்தையை போல, தூக்கி செல்லும் தாயை போல என்னை சுமந்து செல்லும் தந்தையை போல. எத்தனையோ நண்பர்களை பார்த்திருக்கலாம், ஆனா இவரை போல ஒரு நண்பர் இல்லவே இல்லை. எல்லா நேரத்திலையும் அவர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு விசை அதே சாது சுந்தர் சிங் ஐயாவை ஒரு குழியில தூக்கி ஒரு லாமான்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி போடுகிறார். போட்டுட்டு இரும்பு கதவால் பூட்டிட்டு அந்த சாவி எடுத்து தன் இடுப்பிலேயே தொங்க வைத்து கொண்டார். ஆனால் 3 நாட்கள் சாது சுந்தர் சிங் அந்த உபத்திரவத்தில் இருந்தார். தேவ ஜனங்களே, கர்த்தர் சில நேரம் சில உபத்திரவங்களை நமக்கு அனுமதிப்பார். அது தீமைக்காக அல்ல, அது விடுதலைக்காக. யோனாவை பாருங்க, மீனின் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சில உபத்திரவத்துல இருந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், சீக்கிரமாக. எல்லாரும் சொல்லுங்களேன் என் கூட சேர்ந்து, சீக்கிரமாக ஒரு தூதன் எனக்காக வருவார். சீக்கிரமாக an angel will come. ஒரு தூதன் வருவார், என்னை விடுதலையாக்க, என் சங்கிலிகளை கலத்த, என்னை விடுதலையின் நேராக கொண்டு போக கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். சாது சுந்தர் சிங் 3 நாள் ஜெபித்தார். கிட்டத்தட்ட 72 மணிக்கூர் கடந்து செல்லும் பொழுது மூச்சு கூட விட முடியாத அந்த தேள்கள் நிறைந்த மோசமான இடத்துக்குள்ளாடி திடீர்னு அந்த இரும்பு கதவு திறக்குது. பூட்டை திறக்காமலே அந்த கதவு திறக்குது. காரணம், பூட்டை திறந்துதான் மனுஷன் திறப்பான், ஆனா தூதன் திறந்தானா பூட்டோடு சேர்ந்து திறப்பான். இதுதான் கர்த்தர் செய்கிற மகிமை. கர்த்தர் அந்த பூட்டோடு சேர்ந்து அந்த கதவை திறந்தார். மேல இருந்து யார் இருக்குனானே தெரியவில்லை, அந்த நபர் யாருன்னே தெரியவில்லை. ஒரு கயர் இறங்கி வந்தது. அந்த கயரை பிடித்து கொண்டார். வெளியே போனாங்க. வெளியே போய் திரும்பி பார்க்கிறார், யாருமே இல்லை. யாருப்பா இது? புரிந்து கொண்டார், எனக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பிவிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக கர்த்தர் தூதனை அனுப்புவார். அவரை போல யாரும் இல்லை. சேர்ந்த இந்த ஒரு வரியை சொல்லி நம்ம ஆராதனையை முடிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஆண்டு சமூகத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை வாங்கி கொள்ளுங்க. தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க இருதயம் நிரம்பும். ஆண்டு சொல்ற வார்த்தை இது எனக்கு தான் உங்களுக்கு தோணும். அதுதான் ஆண்டு உங்கள்கிட்ட பேசுகிற அனுபவம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒருவரையுமே காணவில்லையே, உம்மை போலவே யாரும் இல்லையே. ஒருவரையுமே காணவில்லையே, உம்மை போலவே யாரும் இல்லையே. தூக்கி செல்லும் தாயை போல என்னை சுமந்து செல்லும் தந்தையை போல. எல்லாரும் சேர்ந்து, தூக்கி செல்லும் தாயை போல என்னை சுமந்து செல்லும் தந்தையை போல. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, என் துன்ப வேளையில் ஒரு நண்பனை போல. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, என் துன்ப வேளையில் ஒரு நண்பனை போல. தூக்கி செல்லும் தாயை போல என்னை சுமந்து செல்லும்
தூக்கி செல்லும் தாயை போல, தூக்கி செல்லும் ஒரு நல்ல தகப்பனை போல, ஒரு நல்ல நண்பனாக என் கூட இருப்பவரே, சுமந்து செல்லும் தந்தையை போல, என்ன சுமந்து செல்லும் தந்தையை போல. எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை அவர் ஒருவருக்கே செலுத்தப்படுவதாக. தேவாதி தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார், உங்களை ஆவினால் நிரப்பியிருக்கிறார், உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வரியை திரும்பி திரும்பி ஆண்டவர் உணர்த்துகிறார். துயரங்கள் எல்லாமே மறைய பண்ணுவார். ஆனந்த சத்தத்தை உங்களுக்காக அவர் துணிக்க பண்ணுவார். தேவச்சனங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வரி சொன்ன மாதிரியே துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டு உணர்த்துகிற பேசுகிற ஒரு வார்த்தை, இடிந்து போனதை எழுப்புவாரு, முடிந்துட்டுன்னு சொன்னதை அற்புதம் செய்வாரு. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தினார். யோவான் 2வது அதிகாரத்தில் ஆண்டு சொல்றாரு, என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. யோவான் 2:4 ஆண்டவர் தம்முடைய தாயாகிய மரியாளை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆம் தேவச்சனங்களே, ஆண்டுடைய நேரம் இன்னும் வராததுனால அவர் செய்யாம இருந்தார். ஆனா இன்னொரு ரகசியம் இருக்கிறது, வேலை வந்தால் செய்யாமல் இருக்கவும் மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இத்தனை நாட்கள் கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய நேரம் வராமல் இருந்ததே. ஆனால் ஒரு நற்செய்தி, நேரம் வராமல் இருந்துச்சுன்னா நேரம் வருகிற நேரம் உண்டு, கர்த்தருடைய வேலை வருகிற நேரம் உண்டு. தேவ ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்களே, உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், கர்த்தருடைய வேலை வரும்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறும், அற்புதமாய் மாறும், உங்களுடைய வாழ்வை சுவையானதாய் மாற்றுவார், உங்க ஊழியம் சுவையாய் மாறும். இதை கேட்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து சொல்லுவார், உங்க பிசினஸ் சுவையாய் மாறும், உங்க படிப்பு இன்பமா மாறும், உங்க திருமண வாழ்க்கை இன்பமா மாறும், உங்க கர்ப்பத்தின் கனி இன்பமா மாறும். இதெல்லாம் ஒரு உலக ஆசீர்வாதம் தான். இதுக்கு மேல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இன்பமா மாறும். ஆண்டவர் பல தரிசனங்களை உங்களோடு காட்ட ஆரம்பிப்பார், ஊழியங்களை செய்ய உதவி செய்வார், அவருக்காக வேறுபட்டு வர உதவி செய்வார், பல ஆயிரங்களை ஆதாயப்படுத்த உதவி செய்வார். எல்லா தேவ ஜனங்கள் ஒருவேளை இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய நேரம் வரலையா? தேவ ஜனங்களை, கர்த்தருடைய நேரம் வரும் வரைக்கும் பொறுமையா இருங்க. அவருடைய நேரம் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. டைம் இஸ் தேர், டேன் இஸ் தேர். டைம் என்றால் நேரம், டேன்னா அந்த கரெக்டான டைமுடைய டேன், TURN சொல்லுவோம். அந்த கரெக்டான டைமில் நம்மளுடைய டேன் வரணும், நம்மளுடைய முறைன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய வேலை. ஒரு ரேஷன் கடை போகிறீங்க, ரேஷன் கடையில் மணனை கொடுப்பாங்க, எல்லா திங்ஸ் கொடுப்பாங்க, அது ரேஷன் கடையினுடைய டைம். ஆனால் அதில் நீங்கள் க்யூவில் நிற்பீங்க, உங்கள் முறை வரணும். நீங்கள் 10வது ஆளாக இருக்கிறீங்கன்னா அந்த 10வது நபர் நீங்கள் தான். அந்த நேரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அப்படி போனால் என்ன ஆகும், உங்கள் பேரை வாசிப்பாங்க, நீங்கள் இல்லைன்னு சொன்ன உடனே 11வது நபருக்கு போயிடும். தேவ ஜனங்கள், நம்ம ஜெபத்தில் விழிப்பாக இருக்கணும். ஆரம்பத்தில் விழிப்பாக இருந்த நம்ம முடிவு வரைக்கும் இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது, முடிவு வரையும் தான் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆரம்பத்தில் எல்லாரும் உஷாராக தான் இருப்பாங்கங்க. இயேசுவை பற்றி கேட்டோன்னே அப்படி ஜாலியாக சந்தோஷமாக வந்து அவருக்காக ஓடி ஓடி எல்லாம் செய்வாங்க. ஆனால் உபத்திரம் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, அதுலேயும் இயேசுவை நேசிக்கிறவர்கள் மட்டும்தான், உபத்திரவத்தின் எல்லைகளையும் கர்த்தரை நேசிக்கிறவங்களால மட்டும்தான் அவருக்காக கடைசி வரைக்கும் நிற்க முடியும். பவுல் அப்போஸ்தலரை பாருங்க, கடைசி வரைக்கும் நின்னது காரணம் என்ன? அந்த உபத்திரவத்தில் கர்த்தருக்காக நின்னதுனால தான். அந்த கட்டுகள், அந்த சங்கிலிகள் எல்லாத்துலேயும் கர்த்தருக்காக நின்னதுனால தான் கடைசி வரைக்கும் நிற்க முடிந்தது. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே,
உங்கள் நேரம் வர்றதுக்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அது வர்றதுக்கு வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். நான் சோர்ந்து போவதே இல்லை. என்ன ஆனாலும் சரி உமக்காக நான் நிற்க போகிறேன்னு சொல்கிறவங்க அப்படியே கண்களை மூடுங்க, ஜெபிங்க. என் மகனே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ, என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ, துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே, உன் துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, ஓ இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. நன்றி ஆண்டவரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்கிற உங்க வல்லமைக்காக நன்றி. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இடிந்து போனதையும் உடைந்து போனதையும் ஆண்டவரே, அவர்கள்ட்ட இருந்து திருடு போனதையும் என் தேவன் உயிரடைய செய்யுங்க, திரும்பி கொடுங்க, அவர்களை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க ஆண்டவரே. தாயிலும் மேலே அவர்களை நேசிக்கிறதற்காக நன்றி. ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போய் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, டிவியே தான் பார்க்குறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், அதை கொஞ்சம் மூடி வைங்க, டிவியில் உள்ள உலக விஷயங்களை கொஞ்சம் மூடி வைங்க, கர்த்தரை தேடுங்கன்னு சொல்லுகிறார். அநேகருடைய குடும்ப ஜெபத்தில் இன்னைக்கு போராட்டம், ஜெபம் இல்லை. ஆண்டு சொல்லுகிறார், அதெல்லாம் அந்த போராட்டத்தை எல்லாம் பார்க்காதீங்க, ஒரே மனமாக தேடுங்க கர்த்தரை. குடும்பத்தில் ஒரு விடுதலைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனமாக தேடுங்க. ஒரு ஆள் ஒரு பாடல் பாடுறாங்கன்னா விட்டு கொடுங்க. நமக்கு தேவை ஒரு மனம்தான். நம்ம பாட்டு பாடுறதுலாம் விஷயம் அல்ல, நம்ம பைபிள் வாசிக்கிறதெல்லாம் ரெண்டு, அது முதல்ல ஒரு மனம். ஒரு மனம் இல்லைன்னா குடும்ப ஜெபம் நடக்காது. கணவர் ஒரு பாட்டு போடுறாருன்னா விட்டுருங்க, அது நல்லா இல்லை, வரி அப்படி இருக்குது. தேவச்சனங்களே, நம்ம வரிக்காக பாடலை, நம்மளுடைய பாடல் தாளந்த வெளிப்படுத்தையும் நம்ம பாடலை. கத்தர் நம்ம கழுத குரலை கூட கேட்டு ஒரு மனம் இறங்கணும், அதுதான் விஷயம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் கொடுக்குறாராம். காக்கா என்ன அழகாவா கூப்பிடுகிறது? இல்லை, உள்ளத்தை பார்க்குற ஆண்டவர். அதனால் 4 வரி தவறு வந்தாலும் அந்த குடும்ப ஜெபத்தில் அப்படி நிறுத்தாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள். குடும்ப ஜெபங்களை சத்துரு இன்னைக்கு நிறுத்தி கொண்டு இருப்பான். ஆண்டவர் வெகுளியான ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுப்பாருங்க. ஆனால் அவன் போராட்டம், பொறாமை, எரிச்சல், அந்த இடத்துல அவர் நிற்க முடியாது. பாடல் தெரியாமல் பாடுவாங்க, வரி தெரியாமல் பாடுவாங்க. அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட்டு ஆண்டு சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் பொழுது நம்ம குடும்பத்தில் ஆண்டு பிரியமாக இருக்கிறார். ஆண்டு சொல்கிறார், குழந்தைகளை போல மாறுங்கன்னு சொல்லுகிறார். குழந்தைக்கு கசப்பு வைக்க தெரியாது, அந்த இருதயத்தை ஆண்டுட்டு கேளுங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்ப்பீங்க. ஒரு குழந்தைய போல மாற ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே விடுதலை வருகிறத நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் ஒவ்வொரு வேரோடு நீர் பேசியிருக்கிறீர் அப்பா, வார்த்தைகள் மூலமாக பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு பேருடைய இருதயத்தில் ஆண்டவரே அவருடைய நேரம் வந்திருக்குது நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. அந்த நேரம் நிறைவேறுகிறவரை, அந்த விடுதலை வந்து சேருகிறவரை ஜெபத்தில் விழித்திருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த வாரம் இன்பமாக இருக்கட்டும், இனிய நாளாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூட ஆவியானவர் இருக்கிறத அவர்கள் உணரட்டும். வியாதியில் இருக்கிறவங்க, பலவீனத்தில் இருக்கிறவங்க சாட்சி எழுதத்தக்கதாக தேவன் அவர்கள் வியாதிகளை எல்லாம் மாற்றி, கடன் பாரங்களை மாற்றி விடுதலை கட்டளையிடுவீராக. கரங்களை அர்ப்பணிக்கிறோம். வேலை இல்லாதவர்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாழ்க்கை உண்டாகட்டும், குழந்தை செல்வங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா இடங்களிலும் தேவனுடைய பரிபூரணம் நிறைந்து வழியட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா அதிகாலை ஜெபத்தில் பங்கேற்று அதிகாலை ஜெபத்தை வளர்த்து கொள்ளுங்க. காலையில் எழும்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலையும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் உங்களை சந்திக்கலாம். 9 மணி அளவில் இரவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.